Hello friends, welcome back to the channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Allied Health Science உடைய அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. சோ இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு? UG, PG, டிப்ளமோ. இதுலலாம் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட்டான கோர்சஸ் இருக்கு? அண்ட் அதுக்கான ஜாப் என்ன கொடுக்குறாங்க? அதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணுவீங்க? இத பத்தி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 and 1 அலைட் ஹெல்த் சயின்சஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஒரு சின்ன என்ன லேர்ன் பண்ணுவோம் அண்ட் அதில் என்ன ஜாப்க்கெலாம் போகலாங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர் கிராஜுவேட் பார்க்க போகிறோம். அதாவது UG BSc அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் என்னென்ன இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 years யூஸ்வலாகவே இருக்கும். இது எதோடனா இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து உங்களுக்கு டியூரேஷன் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு 3 to 4 years இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ்னா BSc மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, அதாவது MLTன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து லேப் டெஸ்டிங், பேத்தாலஜி அண்ட் டயக்னோஸ்டிக் இதை பற்றி தான் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஜாப்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், பேத்தாலஜி அசிஸ்டன்ட், அப்புறம் லேப் மேனேஜர்னு இந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்காக நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போகலாம். அதே பார்த்தீங்கன்னா BSc ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ரே பற்றி படிப்பீங்க, MRI பற்றி, CT ஸ்கேன் இமேஜிங் பற்றி எல்லாமே படிப்பீங்க. எந்த மாதிரி ஜாப்க்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், MRI, CT டெக்னீஷியன்னு இந்த ஜாப் பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்கன்னா சர்ஜிக்கல் சப்போர்ட், அனஸ்தீஷியா ப்ரொசீஜர் இதை பற்றி மட்டும்தான் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் எந்த ஜாப் பொசிஷனுக்குலாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா OT டெக்னீஷியன், அனஸ்தீசியா அசிஸ்டன்ட்னு இந்த ஜாப் பொசிஷனுக்கு எல்லாமே போகலாம். அடுத்ததாக BSc கார்டியாக் கேர் டெக்னாலஜி, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் மானிட்டரிங் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி படிப்பீங்க. ECG தெரியுங்களா, அதை பற்றி படிப்பீங்க. எக்கோ எடுக்கிறது எப்படி, அப்புறம் கார்டியாக் ICU ஒர்க்லாம் எப்படி பண்ணுவாங்க, இதை பற்றி எல்லாமே தான் இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜி கோர்ஸில் படிப்பீங்க. அண்ட் இதுக்கான ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், எக்கோ டெக்னீஷியன் இந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு போகலாங்க. அதே வந்து BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கேர் மானிட்டரிங் பற்றி படிப்பீங்க. எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி படிப்பீங்க. இதுக்கான ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ICU டெக்னீஷியன் ஆகலாம், எமர்ஜென்சி கேர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு நம்ம போகலாம். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து கிட்னி கேர் பற்றி லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. இதுக்கான ஜாப் பொசிஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன், நெப்ராலஜி அசிஸ்டன்ட்னு இந்த ஜாப் பொசிஷனுக்கு எல்லாமே நீங்கள் போகலாம். அண்ட் 7th பார்த்தீங்கன்னா BSc ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட்டாக வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது அண்ட் பேஷண்ட்டோட மேனேஜ்மெண்ட் இதை பற்றி தான். ஓகேங்களா? அண்ட் என்ன ஜாப் பொசிஷனுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் அசிஸ்டன்ட், ஃபிசிஷியன் சப்போர்ட் ஆஃபீஸர்னு இந்த ஜாப்க்கு எல்லாமே போகலாம். அண்ட் 8th பார்த்தீங்கன்னா BSc ரெஸ்பிரேட்டரி தெரப்பி ஆர் பல்மனரி ஃபங்க்ஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் பற்றிங்க. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்கன்னா வென்டிலேட்டர் பற்றி அண்ட் ஆக்சிஜன்லாம் கொடுப்பாங்களா அந்த தெரப்பி பற்றி எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் ஜாப் எதுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் ஆகலாம், பல்மனரி டெக்னீஷியன் வந்து ஆகலாம். ஸோ 9th பார்த்தீங்கன்னா BSc ஆப்டோமெட்ரி. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸாமினேஷன் அண்ட் விஷன் கேர் பற்றி படிப்பீங்க. எந்த மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட், விஷன் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஜாப் பொசிஷன் பற்றி எல்லாமே வந்துட்டு நீங்கள் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா BSc ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் தெரப்பி இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஹியரிங் பற்றி, ஸ்பீச் டிசார்டர் பற்றி தான் டீல் பண்ணுது. எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட்னு இந்த ஜாப் பொசிஷனுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா BSc பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இப்போ வந்து ஒரு சர்ஜரிஸில் ஹார்ட் லங்லாம் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிற அந்த மிஷின்லாம் இருக்கும்ல, அந்த மிஷின் பற்றி படிக்கிறது தான் இந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. அண்ட் அதுக்கு என்னென்ன ஜாப் போகலான்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபியூஷனிஸ்ட் ஆகலாம், அதாவது கார்டியாக் சர்ஜரி யூனிட்ஸில் நீங்கள் பெர்ஃபியூஷனிஸ்ட் வந்து ஆகலாம். அது அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, அதாவது UGயில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது BSc நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் பற்றி தான். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பிரெயின் பற்றி, நர்வஸ் சிஸ்டம் டயக்னோஸ்டிக் பற்றி எல்லாமே படிப்பீங்க. எந்த ஜாப் பொசிஷனுக்குலாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டெக்னீஷியன், EEG EMG டெக்னாலஜிஸ்ட் வந்து இந்த ஜாப் பொசிஷனுக்குலாமே போகலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து டிப்ளமோ அலைட் ஹெல்த் கோர்சஸ் பற்றியும் அண்ட் PG அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் பற்றியும் இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கோர்ஸாக எலாபரேட்டாக பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்
அண்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.